இன்றைக்கி நம்ம தோட்டத்துலிங்க வெள்ளரி பழம் வந்து செடியிலே பழுத்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், வெடிப்பு நல்லா வந்துருச்சு. நான் ஃபுல்லாக எல்லோ ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இதுலேயே இதாகிடுச்சிங்க. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக தாங்காது. ஆனால் வந்துங்க, போன வருஷம் வெள்ளரி பழம் கிட்டத்தட்ட ஒரு 10 பழத்துக்கிட்ட எடுத்திருப்போம். ஆனால் இந்த வருஷம் இதுதாங்க 2வது பழம். ஆல்ரெடி ஒரு பழம் கீழே ஒன்று இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பழுத்துங்க. அது வெடித்து எப்படி போய் அங்கே விழுந்ததுன்னு தெரில. நான் வந்து பார்க்குறேன், ஃபுல்லாக அங்கே போய் விழுந்து கிடந்தது. அதில் பாதி தாங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பார்க்கலாம், இந்த பழத்தை பாருங்களேன், இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. இது பழுத்துச்சுன்னா இதுவும் ரெடி ஆகிடும். இது வெள்ளரி பழம் செடியிலே பழுத்ததுனாலங்க நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி சாப்பிடணுன்னாங்க, இங்கே பாருங்கள், இதில் வந்து தோலை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையில் போட்டு ஒரு பெரட்டிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. பா